இங்க ஒரு பணக்கார பையனை அவன் அப்பா அவன் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான்னு அவங்க ஃபேக்டரியில வேலை பாக்குறதுக்காக அனுப்பியிருக்காரு. ஏன்னா படிக்காம வேலைக்கு போனா எவ்வளவு கஷ்டப்படுவான்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் மறுபடியும் ஸ்கூலுக்கே வந்துருவான்னு அவர் நினைச்சிருப்பாரு. ஆனா அவர் நினைச்சது நடக்காம அவன் ஒவ்வொரு நாளும் ஃபேக்டரி வேலையில பெட்டர் ஆகிட்டே போறான். இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அந்த பையனோட அப்பா கடுப்பாயிடுறாரு. உடனே அவர் மேனேஜர் கிட்ட அவனுக்கு இன்னமும் கஷ்டமான வேலையை கொடுக்க சொல்றாரு. சோ மேனேஜரும் அவங்க ஃபேக்டரியில இருக்கிறதுலயே கஷ்டமான வேலையான வெல்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவனை அனுப்பிடுறாரு. அப்ப ஆரம்பத்திலேயே அவன் சரியா வெல்ட் பண்ண தெரியாம நிறைய சர்க்கிட் போர்ட்ஸை வீணாக்கிடுறான். உடனே மேனேஜரும் அவன் அதை தூக்கி போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிடுவான்னு நினைக்கிறாரு. ஆனா அப்பவும் அவன் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லாம இத கத்துக்கிறதுக்கு எனக்கு 2 நாள் டைம் கொடுங்கன்னு கேக்குறான். அப்ப மேனேஜரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. ஆனா இதுக்கு மேல அவன் ஒரு போர்டை வீணாக்கினா கூட அவன் மறுபடியும் ஸ்கூலுக்கு தான் போகணும்னு கண்டிஷன் போடுறாரு. பார்த்தா அவன் ஒரு நாள்லயே அதை நல்லா கத்துக்கிட்டு படிக்கிறத விட இதுதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு சொல்ல அதை கேட்டு அந்த மேனேஜரும் இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. சோ அவன் அப்பாவுக்கு கால் பண்ணி அவனுக்கு நேச்சுரலாவே டேலண்ட் இருக்கு, இதுதான் அவனுக்கு சரியான இடம்னு சொல்றாரு. அதே நேரத்துல அவனும் அவர் வார்த்தையை காப்பாத்துற மாதிரி ரொம்ப நாளா அவங்க கம்பெனில இருந்த ஒரு மிஷின்ல இருந்த ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ணிடுறான்.